சரி, இந்த உலகத்திலேயே உனக்கு எதை பார்த்தா ரொம்ப பயம்? பொண்ணுங்களை பார்த்தா பயம். பொண்ணுங்களை பார்த்தா பயம். எதுக்காக ரொம்ப பயந்துருக்கீங்க? இப்போ எதை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கீங்க? கூட இருக்கிறவளை பார்த்து தான் நான் ரொம்ப பயப்படுறேன். உங்களுக்கு எதை பார்த்தா பயம்? எக்ஸாம். ஐயோ, மேரேஜ் பற்றி கரெக்டாக சொன்னா. மேரேஜ் பற்றி பயந்துட்டு இருக்கோம். முன்னாடி பயப்படுறேன். பயப்படுவீங்களா? தம்பி, உன் பேர் என்ன? ராஜா. ராஜா. சரி, இந்த உலகத்திலேயே உனக்கு எதை பார்த்தா ரொம்ப பயம்? பொண்ணுங்களை பார்த்தா பயம். பொண்ணுங்களை பார்த்தா பயம். என்ன ஓடுற? ஏய் சிஸ்டர், உன் நேமு? ராதிகா. உங்கள் லைஃப்பில் எதுக்காக ரொம்ப பயந்துருக்கீங்க? இப்போ எதை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கீங்க? கூட இருக்கிறவளை பார்த்து தான் நான் ரொம்ப பயப்படுறேன். இப்போ எதை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க? இப்போ ஃப்யூச்சரை பார்த்துனா ஃபியூச்சரு நிறைய நம்ம சவால்லாம் நிறைய எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. சொசைட்டியை பார்த்து? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா நம்ம கால் தூசிங்கண்ணா. கால் தூசி. பல்லி பார்த்தா ரொம்ப பயப்படுவேன். பல்லியா? சரி, நீங்கள் தனியாக ஒரு ரூமில் நீங்கள் இருக்கும்போது பள்ளி வந்துருச்சுன்னா செய்வீங்க? அது எப்படியா துரத்த பார்ப்பேன். ஷூ சொல்லி துரத்துவேன். எப்படி? ஷூ செருப்பு சொல்லி துரத்த மாட்டேன். இல்ல பவித்ரா பெரிய மச்சான் பேர் சொல்லி துரத்துவேன். லவ் பண்ணுறீங்களா? அதெல்லாம் இல்லைண்ணா. மேரேஜ் இல்லண்ணா, சிங்கிள்ண்ணா. சிங்கிளா? தான். எனக்கு தெரியும், நல்லா பாடுவீங்கன்னு தோணுது எனக்கு. உண்மையாக சொல்லுங்க, நல்ல பாட்டு, ஒரு தமிழ் பாட்டு, நல்ல பாட்டு. சும்மா ஏதாவது 2 லைன் பாடலாம். சரி. யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு தான் ஆட, பாவை போத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட. சிஸ்டர், உன் நேமு? பவிஷ்கா. நீங்கள் எதை பார்த்து ரொம்ப பயந்துருக்கீங்க? இப்போ எதை பார்த்து பயப்படுறீங்க? எதை பார்த்து பயந்தது இல்லை. இப்போ எதை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க? இப்போ எதை பார்த்து பயந்துட்டு இருக்கேன்னா மேரேஜ் பற்றி கரெக்டாக சொன்னா. மேரேஜ் பற்றி பயந்துட்டு இருக்கோம். உங்கள் மேரேஜ் பற்றியா? ஏன்? வீட்டில் மேரேஜ் பற்றி பேசும்போது அது பயமாக இருக்கும். எப்படி அந்த லைஃப் எப்படி போய் ரன் பண்ண போகிறோமோன்னு. வீட்டில் அண்ணாலாம் இருப்பாங்களா, அவங்களெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கும். அண்ணன் எத்தனை பேர் உங்களுக்கு? 4 அண்ணன். அப்போ நாங்கள் தான் உங்களை பார்த்து பயப்படணும். ஆனால் உங்கள் பேர்? நவீன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை பார்த்து ரொம்ப பயந்துருக்கீங்க? இப்போ எதை பார்த்து பயப்படுறீங்க? இப்போ எங்கள் முன்னாடி பயப்படுறேன். பயப்படுவீங்களா? ஏன்? பயந்து தானே ஆகணும், வேறு வெறி இல்லையா? சரி, நான் ஒன்று கேட்குறேன், அடி வாங்கியிருக்கீங்களா? அடி வாங்கிருக்கீங்களா? சரி, வேறு எதை பார்த்து பயப்படுறீங்க? சின்ன வயசில் என்ன எதை பார்த்து பயந்துருக்கீங்க? சின்ன வயசுலேருந்து மார்க் கம்மி ஆச்சுன்னா அப்பா அம்மாவுக்கு பயப்படுவேன். மார்க் நல்லா வாங்கினா எனக்கே பயப்படுவேன். என்னடா இவ்வளோ மார்க் எடுத்துட்டு இதே எடுத்துகிட்டு போய் இவனுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காட்டினா அவனுக்கு அடிப்பாடுங்க. அதுக்கு போய் நம்ம கரெக்டாக எழுதிட்டோம், அதுங்க ஃபெயில் ஆகிடுச்சுங்க. இதுக்கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டினா இவனுக்கு அடிப்பாடு இல்லை, அது ஒரு பெரிய பயம் நம்மளுக்கு. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல உங்கள் ஒய்ஃப்க்கு ரொம்ப பயப்படுவேன், அவங்களுக்காக நீங்கள் ஒரு பாட்டு பாடணும் இந்த கேமரா முன்னாடி. எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு, கையோடு சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரு, இதை எண்ணி எண்ணி இயற்கையை வியக்கிறேன், எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன். சூப்பர் சூப்பர். அதாவது என்ன அடி வாங்கினாலும் அந்த அன்பு குறைய மாட்டேது உங்களுக்கு? அது அவ கூட நான் ஒரு நாள் ரொம்ப நாள் கழிச்சு இட்டுன்னு போனேன், எல்லாம் ட்ரைவ் போனேன். அப்போ போகும்போது நைட் டைம் அது, அப்போது பாட்டு பாடியிருக்காங்கன்னு சொல்லிச்சு. அப்போ அதுக்காக வச்சேன் அந்த பாட்டு பாடினே பின்னாடி பைக்கில் வந்தா. அது நினைவு இருக்கு. ஐயா, நீங்கள் வாழ்க்கையில் எதை பார்த்து ரொம்ப பயந்துருக்கீங்க? நான் பயந்ததே கிடையாது. எதுக்கு நான் பயப்படணும்? எதுங்க பயந்து கிடையாதா? இல்லை, பயந்ததே கிடையாது. உங்கள் பேர்? லக்ஷ்மி தேவி. உங்கள் லைஃப்லேயே நீங்கள் எதை பார்த்து ரொம்ப பயந்துருக்கீங்க? இப்போ எதை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இருட்டில் பார்த்தா பயமா இருக்கும் சின்ன பிள்ளையில. இருட்டு? ஆமாம். இப்போ கோவிட்டுக்கு தான் பயப்படுறோம். நான் இருந்தால் பயம். நான் இரும்ப பயம். பாப்பா, உங்களுக்கு எதை பற்றி பயமா இருக்கு? டார்க். நீங்கள் நான் இதை பார்த்து பயப்படுறீங்க? கோஸ்ட். பேய் இருக்கு நம்புறீங்களா? எஸ், ரியலி. பார்த்து நம்புறீங்களா? நம்புறோம். சரி பாப்பா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எதை பார்த்தா பயம்? எக்ஸாம். ஐயோ, ரொம்ப பயமா இருக்கா? ஏன் படிச்சுட்டு போனா ஏன் பயப்படணும்? படிச்சுட்டு போனா பயம் இல்லை, ஆனால் அங்கே எப்படி கொஷின்ஸ் வரும்னு தெரியாது. அதை பார்த்து ரொம்ப ஃபியர்னஸாக இருக்கா? நீங்க? எனக்கும் இருட்டை பார்த்தா பயம். உங்களுக்கு இருட்டை பார்த்தா தான் பயமா? ஏன் எல்லாத்தையுமே இருட்டை பார்த்தா பயமா இருக்கு? எனக்கு புரியல. அது பயமா இருக்கும். நாயை பார்த்தா லைட்டாக பயம். உங்களுக்கு நாயை பார்த்தா பயமா இருக்குமா? அவங்க யாரு? பாட்டியா?
அவங்க பாட்டிக்கும் அதே தான், அதாவது பரம்பரை நாயை பார்த்தா பயமா இருக்கு அவங்க. சின்ன வயசுல என்ன துரத்திட்டு வந்திருக்கு, அதனால பயம். சரி, அம்மா மேல பயமா அப்பா மேல பயமா? அம்மாக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டீங்க? அம்மா தான் எனக்கு பயப்படுவாங்க. அப்படியா? சரி அம்மா, நீங்க? இல்ல அதே ஆன்சர் தான் போதும். எதே ஆன்சர்? அதே டார்க் தான் பயம். அப்புறம் நாய்னா ரொம்ப பயம். நாயின ரொம்ப பயம். நாயை நம்ம சீனா தானே பயம், அதுவும் வந்து கடிக்க போகும். நாய் வந்து நம்ம சீண்டாட்டினா கூட அது நம்ம பின்னாடியே வந்து சில நேரம் கடிக்க வரப்ப நிறைய பயம் இருக்கு நாய் மேல. சரி, அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம் எல்லாருக்கும். சொல்லுங்க. ஓகே, வீட்டுல இருந்து வரும்போது 10 கல் எடுத்து வந்துருங்க. சிம்பிள். ஏதோ பெரிய சைக்கலாஜிக்கலா சொல்ல போறீங்கன்னா கல் அதே மூட்டை பூச்சி கொள்ளும் நவீன மிஷின் மாதிரி கல் எடுத்துட்டு வந்துருவோமா? எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே, தேங்க் யூ. லாலிபாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாலிபாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாலிபாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. பாய்.